பசி என்ற சிறுகதையினுடைய ஃபைனல் பார்ட் வீடியோ. நாக்கால் உதட்டை தடவி ஈரப்படுத்த பார்க்கின்றேன், என்னால் முடியவில்லை. யாராவது கையை பிடித்து தூக்கி நிமிர்த்தி வரம்பில் இருப்பாட்டினால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. கிழமை காசு வாங்கி கொண்டு வீடு போய் சேருவோமோ என்பதே எனக்கு சந்தேகமாக இருந்தது. பானை தண்ணீரும் எட்டா கனி போல தூரமாகி விலகி இருந்தது. தவழ்ந்து தவழ்ந்து சென்று பானை தண்ணீரை சிரட்டையில் வார்த்து குடிக்கின்றேன். தண்ணீர் இறங்கியதும் தேநீர் கடை பொய்லருக்குள் கொதிப்பது போல வயிறு எரியத் தொடங்கியது. ஒரு வாட்டு ரொட்டி, ஒரு பனிஸ், ஒரு அகப்பை சோறு எனக்கு இப்போது கிடைத்தால் அதுவே சொர்க்கம் போல இருக்கும். ஆற்றாமையால் அழத் தொடங்குகின்றேன். பரபரப்போடு ஆட்டோ ஒன்று வந்து நிற்கின்றது. கல்வாரி ஆட்கள் மகிழ்ச்சியோடு இறங்குகிறார்கள். பார்சல் உணவொன்றை என் கைகளில் திணிக்கின்றார்கள். புள்ள, பசியண்டு காலையிலே அரட்டி கொண்டிருந்தாய், இப்ப சர்க்கரை பொங்கல் சுட இருக்குது, விரிச்சு சாப்பிடு புள்ள. என்ன விசேஷமாம் அண்ணே? முதலாளிக்கு ஆபரேஷன் நடந்துதானே, இப்ப நல்ல குணமாகி வீடு வந்துட்டவராம், அதுக்காக சந்தோஷம் செய்கின்றார்கள். சர்க்கரை பொங்கல் மணக்க மணக்க முந்திரி பருப்பெல்லாம் போட்டு வந்திருக்கு, சாப்பிடு புள்ள. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்போது பார்சலை பிரிப்போம், எப்போது வாயில் அள்ளி போடுவோம் என்றிருந்தது. கண் தலையெல்லாம் இருட்டிக்கொண்டு குடல் இறப்பையை அரித்து கொண்டு இருந்தாற்போல் ஒரு உணர்வு. பார்சலை பிரித்து சுட சுட 4 விரல்களால் பொங்கலை அள்ளி வாய்க்குள் வைக்கின்றேன். அந்த நேரத்தில் குஞ்சு தம்பி கூவிக்கொண்டு வருகின்றான், அம்மோ அம்மோ என்று. எனக்கு மனசு தடுமாறத் தொடங்கியது. எனக்கு இருக்கின்ற அகோர பசிக்கு இந்த பொங்கல் எந்த மூளைக்கு காணும்? முழுசாக சாப்பிட்டால் தான் வயிற்றில் புரளுகின்ற வலி குறைந்து குடல் நிமிரும். அவசரமாக பார்சலை மூடி பைக்குள் திணித்துவிட்டு ஒன்றும் தெரியாது போல நிமிர்கின்றேன். என்னம்மா பண்பைக்குள்? குஞ்சு தம்பி என்னிடம் கேட்க, அது ஒண்ணுமில்லையடா, வெத்தில பாக்கு மடிச்சு வெச்ச நான். குஞ்சு தம்பிக்கு மூச்சு வாங்கியது. பசியோ? அம்மோ, கல்குவாரில் யாரோ வந்து பொங்கல் கொடுத்தவங்கம்மா, நீ 2 நாளா பட்டினியா இருக்கியே, அதுதான் கொண்டு வந்த நான். வாம்மா, ஆளுக்கு பாதியாக சாப்பிடுவோம். நான் திடுக்கிட்டு விட்டேன். எனது மனசாட்சி குறுகுறுக்க தொடங்கியது. நான் குமுறி குமுறி அழத் தொடங்குகின்றேன். ஏனம்மா அழுகின்றாய்? மறுபடியும் கேவி அழுகின்றேன். பண்பைக்குள் மறைத்திருந்த சர்க்கரை பொங்கல் பார்சலையும் குஞ்சு தம்பியின் கைகளில் திணித்துவிட்டு, நீயே 2ஐயும் சாப்பிடுடா ராசா என்கின்றேன். அப்போ உனக்கு? எனக்கு பசி இல்லையடா, எனக்கு இனி பசிக்காதடா. குஞ்சு தம்பி 2 பொங்கல் பார்சல்களையும் கைகளில் வைத்து கொண்டு 2 நாட்களாக பட்டினியால் வாடி போயிருக்கும் என்னை ஆச்சரியத்தோடு பார்க்கின்றான். குஞ்சு தம்பியின் பாச உணர்வுக்கு முன் நான் தாழ்ந்து போய் விட்டதாக தலை குனிந்து நிற்கின்றேன். கண்ணீர் பெருகி கண்களில் கோடு இழுத்து நிற்கின்றது. இதோட இந்த பாட் முடிஞ்சிட்டுது. நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.